கல்வி கடவுள், அறிவின் கடவுளான ஹயர்கிரிவருடைய சிறப்பு பார்க்கலாமா? குழந்தைகள் கல்வியில் மந்தமாக இருக்கிறாங்கன்னா ஹயர்கிரிவருடைய வழிபாடு ஒரு சிறப்பான பலனை குழந்தைங்களுக்கு கொடுக்கும். ஹயர்கிரிவரை நம்ம எப்படி வழிபாடு பண்ணணும்? திருவோண நட்சத்திரம் ஹயர்கிரிவருக்கு உகந்த நட்சத்திரம். அந்த திருவோண நட்சத்திரம் புதன்கிழமையில் வந்துச்சுன்னா இன்னமும் விசேஷமானது. அந்த நட்சத்திர நன்னாளில் ஹயர்கிரிவருக்கு ஏலக்காய் மாலை நம்மளால் எந்த அளவுக்கு முடியுதோ அந்த அளவுக்கு ஏலக்காய் மாலை தொடுத்துட்டு ஒரு தேன் பாட்டில் அவருக்கு அவருக்கு முக்கியமாக என்ன படைக்கணும்னா நோட்டு, பென்னு, பென்சில், குழந்தைங்க யூஸ் பண்ணக்கூடிய கல்விக்கு யூஸ் பண்ணக்கூடிய பொருளை நம்ம அவர் பாதத்தில் சமர்ப்பிக்கணும். ஹயர்கிரிவருக்கு சாத்தப்படும் ஏலக்காய் மாலையும் தேனையும் ஹயர்கிரிவர் முன்னாடி வச்சுட்டு அதை நம்ம திருப்பி ஹயர்கிட்ட கேட்டு வாங்கிடணும். அந்த ஏலக்காவை எடுத்துகிட்டு குழந்தைங்களுக்கு தினமும் ஒன்று பாலில் போட்டு நீங்கள் கொடுத்தீங்கன்னா அந்த குழந்தைங்க நல்ல ஞாபக சக்தி அதிகரிக்கும். அந்த தேனை தினமும் அவங்களுடைய நாக்கில் நம்ம தடவி விட்டாலும் ஒரு சிறப்பான பலன் அந்த குழந்தைங்களுக்கு கல்வியில் நல்ல முன்னேற்றம் கண்டிப்பாக தெரியும். ஒரு தடவையாவது திருவனந்தபுரத்தில் இருக்கிற ஹயர்கிரிவருடைய தரிசனம் வாழ்க்கையில் ஒரு தடவையாவது பண்ணிட்டு வந்துடுங்க. குழந்தைங்க அடுத்த லெவல் போகிறதுக்கு கண்டிப்பாக ஹயர்கிரிவரை திருவோண நட்சத்திரத்தன்னைக்கு தரிசனம் பண்ணிட்டு வாங்க.